ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு ஜெப குறிப்பு நடத்தும் போது அந்த ஜெப குறிப்பு நம்மளவே எந்த அளவுக்கு பாதிக்குது தெரியுமா? நான் அதுல நிக்கிறேனா? நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்க விடுதலையாக்கப்படணும், அவங்க கட்டவிழ்க்கப்படணும்னு ஜெபிக்கிறேன். அந்த விஷயத்துல நான் ரிலீஸ் ஆயிருக்கிறேனா, நான் விடுதலையா இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு ஜெயம், ஜெயத்தின் சிந்தை இன்னைக்கு நமக்கு இருக்கா? காதலை பத்தி பிரசங்கம் பண்ண முடியுதா? காதலுக்கு எதிரா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? என்ன நான் காத்துக்கொள்றதுக்கு சத்தியத்தை எனக்கு ஏத்த மாதிரி வளைச்சுக்கிறேன், எனக்கு சாதகமா வளைச்சுக்கிறேன், வேணா கிருபைங்கிற வார்த்தைய பயன்படுத்திக்கிறேன். அவர் இரக்கமுள்ளவர் தான், கிருபையுள்ளவர் தான். கிருபை என்னத்துக்கு? சத்தியத்துல நீ நிலைச்சிருக்கிறதுக்கு. கிருபை என்னத்துக்கு? நீ சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு. கிருபை என்னத்துக்கு? சத்தியத்துல நீ வாழ்றதுக்கு. கிருபை என்னத்துக்கு? சத்தியத்தை நீ பறைசாற்றுறதுக்கு. மரியாளுக்கு கிருபை என்னத்துக்கு சார்? சத்தியமானவரை இந்த பூமியிலே பிறப்பிப்பதற்கு, சாத்தியமற்ற ஒன்றை இந்த உலகத்திற்கு பிறப்பித்து கொடுப்பதற்கு தான் மரியாளுக்கு கிருபை. இருக்கீங்களா? பைபிள் சொல்லுது, அந்த சிறையிருப்பின் காலத்துல தான், யூதாவே சிறைப்பட்டு போயிருந்த அந்த காலத்துல தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. யேசுநாதர் சொல்றார், உலகத்தின் அதிபதி வர்றான், என்கிட்ட அவனுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? அவன் சண்டைக்கு வந்துருவான், தோத்துறான். அல்லேலூயா. என்ன நீ அப்பப்ப கட்சி மாறலான்னு பாக்குற? நம்மள நீ தோத்துறான். எனக்குள்ளது உனக்குள்ள இருக்கு அப்படிங்கறத விட நானே உனக்குள்ள இருக்கிறேன். கோபம், எரிச்சல், கசப்பு, பெருமை, பொய் எல்லாத்துக்கும் உதாரணம் உலகத்துல தேடி போவே வேணாம், ஊழியர் கூட்டத்திலே பார்க்கலாம். ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் உதாரணம் ரட்சிக்கப்படாத ஆட்களை தான் தேடணும். பொய்க்கு உதாரணம், பொறாமைக்கு உதாரணம், கசப்புக்கு உதாரணம், பெருமைக்கு உதாரணம், இச்சைக்கு உதாரணத்தை வெளியில தான் தேடணும். இப்ப சபையில கூட தேட வேணாம், பாசஸ் மீட்டிங்லயே போட்டுடலாம். என்ன பேச்ச காண? அல்லேலூயாவா. இன்றைக்கு தோத்திரம், நம்மை சுற்றி நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற சிறையிருப்புகளுக்கு நடுவிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக, நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. நான் ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாய் நப்தலி